அப்பாடா, என் புருஷன் வேலை கிளம்பி போயிட்டாவே. அவருக்கு தெரியாம இதை ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒளிச்சு வச்சிருந்தேன். அவர் கண்ணில் மட்டும் பட்டுச்சு, நான் செத்துட்டேன். பரவாயில்ல, அவர் இல்லாதப்ப தினம் தினமும் எடுத்து யூஸ் பண்ணிட்டு ஒளிச்சு வச்சிடணும். நானே வீட்டுக்கு காய்கறி வாங்க ரூபாய் இல்லைன்னு சொல்லி தான் இதை வாங்கி வச்சிருக்கேன். இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. நம்ம தினமும் இதில் வீடியோ எடுத்து எடுத்து போடுறோம். கொஞ்ச நாளிலே யூடியூப்ல பெரிய ஆளாக வந்துடுவோம். பிறகு யாராவது நம்மளை ரோட்டில் பார்த்தா கூட நீங்கள் ஃபோனில் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவியல்ல, அவைய தானேன்னு வந்து ஒரே ஃபோட்டோவாக பிடிப்பாங்க. ஐயோ, கொஞ்ச நாளில் நம்ம லெவலே மாறப்போகுது. நினைக்கும் போதே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இப்படியே கனவு கண்டுகிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, அதை நிறைவேற்றுறதுக்கு முதல் படியை எடுத்து வச்சே ஆகணும். இந்த ரூம்ல படி இல்லை, அதனால தரையிலேயே எடுத்து படியை வச்சிருவோம். படியும் எடுத்து வச்சாச்சு. இனி என்னை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. சரி, இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை போடணும். அப்போதான் சீக்கிரம் சீக்கிரம் நம்ம வைரல் ஆக முடியும். அதனால எடுத்தோன்னே ஒரு ஆட்டத்தை போட வேண்டிதான். பஞ்சாங்கம் நீ பாரு, பந்த காலும் நீ போடு, ஓ மார்பிள் சாயம் தூங்காது கண்ணு, உன்னதான் பிடிச்சு மெல்லத்தான் அணைச்சு முத்தந்தான் நித்தந்தான் வச்சுத்தான் கஞ்சனும் கஞ்சனும் கருத்த மச்சான் கஞ்சத்தான எதுக்கு வச்சான் பருத்திக்குள்ளே பஞ்ச வச்சு வெடிக்க வச்சான் தன நன்னா உடுத்தான நன்னா. போன மனுஷன் திரும்ப வந்துட்டாரு. ஏடி என்னடி நடக்குதுங்க? ஒன்னும் நடக்கலையே மாமா. என்ன மாமா ஆச்சு? ஏடி, பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு என்ன வேலைக்கு அனுப்பிட்டு நீ என்னடி கிடந்து ஆட்டமா ஆடிட்டு கிடக்கா? இப்ப எதுக்கு ஒத்த கால நின்னுகிட்டு இருக்கா? இறக்கு. ஐயோ, இந்த மனுஷன் ஆடினதெல்லாம் பார்த்துக்கிட்டானே, என்னன்னு சொல்லி சமாளிக்க ஒன்றும் தெரியல. என்னங்க, வேலைக்கு தானே போனியே, திரும்ப உடனே வந்துட்டியே? ஆமாட்டி, வேலைக்கு தான் போனேன். பாதி தொலைவு போன பிறகுதான் ஞாபகம் வந்து ஒரு ஃபைலை மறந்து வீட்டில் வச்சுட்டேன்னு. அதை எடுக்க வந்தா நீ இப்படி பண்ணிட்டு தெரியுறா. ஏங்க, வீட்டு வேலையும் பார்த்து உங்களையும் பார்த்து உங்க பிள்ளையும் பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? கொஞ்ச நேரம் இப்படி ரிலாக்ஸா ஆடினாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நான் ஒரே டிப்ரெஷன்லயே இருக்கணுமோ? ஒவ்வொரு பொண்ணுங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? எங்க இடத்துல இருந்து பாருங்க. உங்களுக்கு என்ன, ஆஃபீஸ்க்கு போனா உட்காந்து ஜம்முன்னு வேலை பார்ப்பிய, எங்களால அப்படி பார்க்க முடியுமாங்க? காலையில எந்திரிச்சு வீடை சுத்தம் பண்ணி வாசல் தொளிச்சு கோலம் போட்டு உங்களை உங்க பிள்ளைய எல்லாத்தையும் எழுப்பி உங்களுக்கு காபி போட்டு கொடுத்து காலையிலக்கு டிஃபன் ரெடி பண்ணி மதியானத்துக்கு லஞ்ச் ரெடி பண்ணி அவளை ஸ்கூலுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிட்டு பிறகு வீடெல்லாம் கிடந்து சுத்தம் பண்ணி பாத்திரம்லாம் விளக்கி துணியெல்லாம் துவைச்சு முடிச்சு வீட்டில் மிச்சம் இருக்க எல்லா வேலையும் பார்த்து முடிக்கையே சாயந்தரம் ஆயிரும். பிறகு அவளை பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு வந்து அவளுக்கு பார்த்து அவளை படிக்க வச்சு ராத்திரி நீங்க வந்தானே உங்களுக்கு சோறு பொங்கி எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க? அட கடவுளே, நம்ம பொண்டாட்டி சொல்றதும் சரிதான். நம்மளையும் நம்ம பிள்ளையும் அவ தான் பார்த்துக்கிடுறா. அவளுக்கு இப்படி ஆடுனாதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும்னா தாராளமா ஆடிட்டு போட்டும். இவ என்ன ரோட்லயே கிடந்து ஆடுறா? நம்ம வீட்டுக்குள்ள தானே ஆடுறா. எம்மாடி, என்ன கொஞ்சம் பாரா. சொல்லுங்க. சாரிம்மா, எங்க 2 பேர்த்தையும் நீ தான் நல்லா பார்த்துக்கிடுறா. உனக்கு இப்படி ஆடுறது தான் நிம்மதியா இருக்குன்னா தினமும் நாங்க போன பிறகு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆடிக்கிட்டே கிடம்மா. அப்படி ஒரே அடியா ஆடுனா கால் முறிஞ்சு போயிருங்க. கால் முறியாத அளவுக்கு ஆடிக்கம்மா. சரிங்க. சரிம்மா, பிறகு நான் அந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்பியே. சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஆட்டுமா. அப்பாடா, கோணம் மூக்கியும் போயிட்டான். இந்த ரிங் லைட் வாங்கினதை பார்க்கவே இல்லை. எப்படி நம்ம நடிப்பு? ஏதோ இந்த ரூம்ல புதுசா இருந்த மாதிரி இருந்தே. திரும்பி பாப்போம். என்னங்க, போறேன்னு சொல்லிட்டு கிளம்பாம நிக்கிறியே? வேலைக்கு நேரம் ஆகல. சோழி முடிஞ்சு கண்டுபிடிச்சிட்டான். இது என்னது? இதுல தூக்கி போனை வச்சிருக்கா? இவ்வளவு பெரிய ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. எடி, இது என்னது? மாமா, இந்த மாமாக்கு நல்ல வேலைக்காவாது. கேட்டதுக்கு பதில் சொல்லுது. என்னது? அது வந்து மாமா. ஒழுக்கமா பேசு மாமா, அதுக்கு பேரு ரிங் லைட்டு. ரிங் லைட்டா? எதுக்கிட்டே அது? அது வந்து மாமா, ஃபோன்ல வீடியோலாம் எடுத்தோம்னா அந்த லைட் ஆன் பண்ணி எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கலரா வெள்ளையா தெரியும் மாமா. போன்ல வீடியோ எடுக்கணுமா? என்ன வீடியோ எடுக்கணும்? இல்ல மாமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி இந்த மாதிரிதான் மாமா யூடியூப்ல போட்டுட்டு இருந்தா. கொஞ்ச நாள் நானும் இவன் என்னத்தை இப்படி போட்டுட்டு கிடக்கான்னு விட்டுட்டேன். இப்ப அவ அதுலயே நிறைய சம்பாதிக்காமாமா. வேலைக்கே போகாம வீட்டுல இருந்தே செய்யறாங்க. அதனால நானும் அப்படி செய்யலான்னு இருக்கேன். வீடியோ எடுத்து யூடியூப்ல போடணுமா? அதெல்லாம் ஒன்றும் போடாண்டா. நான் நல்லா தானே சம்பாதிக்கேன். பிறகு உனக்கு என்ன? இல்லங்க. ஆமா, இதை வாங்க துட்டு உனக்கு எது? கரெக்டா கேக்குறான். அது இழுக்காம உண்மையை சொல்லி எனக்கு நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. அது வந்து காய்கறிக்கு ரூபா பத்தலன்னு உங்ககிட்ட வாங்கினல, அதுலதான் நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். ஏடி பொய்! அப்படி பொய் சொல்லி உனக்கு இந்த பொருள் வாங்கணுமோ? நீ தப்பிச்சிடுறா கைப்புள்ள. ஒழுங்கா நில்லு. நிக்க சொன்னா நிக்காமையா ஓடுறா. உன்னை வந்து வச்சுக்கிடுறேன். எனக்கு வேற வேலைக்கு நேரமாயிட்டே.
எனக்கு மருமவ இருக்கான்னு தான் பேரு. ஏதாவது செஞ்சு தராளா? ஒன்றும் செஞ்சு தர மாட்டக்கா. தினமும் சூரியன் சுள்ளுன்னு மூஞ்சில் அடிக்கிறது கூட தெரியாம 11 மணி வரைக்கும் உறங்கியா. நம்மளே எழுப்பி விட்டாலும் வீட்டு வேலையை செய்ய மாட்டக்கா. வெளியே போயிட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸ் மார்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. பேசுறா பேசிட்டேதம்மா இருக்கா. ஊர் சுத்த விட்டோம்னா ஆளை முந்தி அடிச்சுட்டு ஓடிடுவா. வேலை செய்யணும்னா கறி வலிச்சிரும். நானும் என் மகன்கிட்ட சொல்லி சொல்லி அழுத்து தான் போச்சு. அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அவ செய்யற போக்கிலேயே விடுங்க, அவளை எந்த வேலையும் செல்லாதியன்னு நம்மளை தான் சொல்லுதான். இந்த காலத்துல நம்ம புருஷன் இப்படியா சொன்னாரு? எங்க அம்மா சொல்றது எல்லாத்தையும் கேளுன்னாரு. இந்த காலத்து பயிலுவ பொண்டாட்டி பேச்சு தான் கேட்கானுவ. என் புருஷனும் தான் இருந்தாரே, இப்ப புலம்பி என்ன செய்ய? மகராசன் போயும் சேர்ந்துட்டான். இப்படியே விட்டா இவளுக்கு நல்லா குளிர் விட்டு போயிரும். கூப்பிட்டு நல்லா அதட்டி வைக்கணும். மருமவளே, ஏட்டி மருமவளே, எழும்பிருப்பாளா? இங்கிருந்து நம்ம சத்தம் கொடுக்கும், அவளுக்கு கேட்குமாக்கும். இன்னும் 2 சத்தம் கொடுத்து பார்ப்போம். வந்தான்னா சரி, இல்லைன்னா போய் நல்லா அடியை போட்டு தான் எழுப்பணும். எரும மாடு மாதிரி தான் உறங்குவா. அடியே, ஏன் மருமவளே? ஏமாடி வந்துட்டாளே. குட் மார்னிங் அத்தே. என்னடி சொல்றா? சாரி, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதுல்ல, மறந்துட்டேன். காலை வணக்கம் அத்தே. நல்லா காலை வணக்கம். மணி என்னடி ஆகுது? இதை கேட்கறதுக்கா என்ன கூப்பிட்டியே? கடிகாரத்தை எட்டி பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்குமே. ஆமா, கடிகாரத்தை பார்க்கணும்னு கூட அறிவில்லாமலாம் இருக்கேன். பிறவதுக்கு என்கிட்ட கேட்டியே? ஏடி அம்மா, என்னை போட்டு சோதிக்காத. காலையில இல்ல, மத்தியானம் ஆக போகுது. அச்சச்சோ, மத்தியானம் ஆக போகுதா அத்தே? ஆமாட்டி அம்மா, நீ என்னைக்கு நேரங்காலத்துல எந்திரிச்சா பொழந்தடிச்சிட்டு தூங்குவ. பிறகு காலையில எது மத்தியானம் எதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆனா எனக்கு இன்னும் தூக்கமா வர மாதிரியே இருக்குதே. இருக்கும்ல, இல்லாம எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளைங்கவா காலையிலேயே எந்திரிச்சு வீடெல்லாம் தூத்து பெருக்கி வாச தெளிச்சு கோலம் போட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு வாய்க்கு ருசியா சோறாக்கி வைப்பவா. அதுதான் நல்ல பொம்பளைக்கு அழகு. வீடுங்கத்தே, இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. நான் கெட்ட பொம்பளையாவே இருந்துட்டு பாறேன். இது இந்த ஜென்மத்துல தெரிஞ்சுக்கிடாது. எதுக்குத்தே கூப்பிட்டிய? எனக்கு சூடா ஏதாவது போட்டு எடுத்துட்டு வாப்போ. நீங்களே போட்டுக்கிடலாம்ல. ஏட்டி, காலையிலேயே எந்திரிச்சு நான் வீட்டுல அத்தனை வேலையும் செஞ்சிருக்கேன். எனக்கு ஏதாவது இப்படி செஞ்சு கொடுத்துட மாட்டியா? சரி ஆரம்பிக்காதிய. ஒழுங்கா போய் சூடா ஏதாவது எனக்கு எடுத்துட்டு வாப்போ. சூடா ஏதாவது வேணுமா? என்ன வேணும்னு சொல்லணும். இப்படி சூடா கொண்டு வானா என்னத்தை கொண்டு வர? பேசாம விறகு கட்டையை சூட எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட வேண்டியதான். ஐயோ வேண்டாம், கை காலில் போத்துட்டுன்னா அது வேற. இனி தினமும் இவளை கூப்பிட்டு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சும்மா விட்டாதானே இவெல்லாம் இப்படி பண்ணி திரியிறா. வேலை செய்ய சொன்னாதான் இவளை அடங்குவா. சிறிது நேரத்திற்கு பிறகு வந்துட்டியா? வந்துட்டேன் தே. நீங்க கேட்ட மாதிரியே நல்லா சுட இருக்கு. நம்ம சொல்லியதெல்லாம் கேட்கா. நல்லதுதான். டம்ளர்ல எடுத்துட்டு வந்திருக்கா? டீயா காஃபியா? டீயும் இல்ல காஃபியும் இல்ல தே. பிறவு என்ன பாலா? அதுவும் இல்ல தே. பிறவு என்னது டீ கொண்டு வந்தா? சுடு தண்ணி. என்னது சுடு தண்ணியா? ஆமா தே, நீங்க தான் சூடா ஏதாவது வேணும்னு கேட்டியல்ல, அதான் சுடு தண்ணி கொண்டு வந்தேன். எப்பா, சாப்பாடே தெரியாத அளவுக்கு குழம்பு மிதக்க ஊத்தி கொண்டு வந்திருக்கா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, செத்தோட பசிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன். உடனே சாப்பாடு போட்டு வரேன்னு போனேன். தட்டில் போடாம ஒரு குண்டான்ல போட்டிருக்கேன். சரி, சோறே தெரியாத அளவுக்கு குழம்பு ஊத்தி கொண்டு வந்திருக்கியே, அதான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க கணவர், நீங்க நல்லா சாப்பிட்டா தானங்க மனைவி நான் நல்லா இருக்க முடியும். அதனாலதான் உங்களுக்கு குழம்பு மிதக்க ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளோ பாசம். ஆமாங்க, உங்க மேல எனக்கு அவ்வளோ பாசம். ஐயோ, என் கரும்பு. நீ குறும்பு, நான் இரும்பு. மாமியார் என்ட்ரியா? என்னடி நடக்குதுங்க? பார்த்தா தெரியலையோத்தே. இதுக்குதான் சொல்றது என்ன மாதிரி ஒரு கண்ணாடி வாங்கி போடுங்கன்னு. பாருங்க, கண்ணு முன்னாடி 2 பேரும் என்ன செய்யறோம்னு கூட தெரிய மாட்டேக்கு. ஏடி, எல்லாம் தெரியுது. அடுப்பங்கரையில உனக்கு அவ்வளவு வேலை கொடுத்துருக்கேன். அந்த வேலையெல்லாம் செய்யாம இங்க வந்து அவன்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கியா? அதுக்கு கேட்டேன். ஓ, அப்படி கேட்டீங்களா? உங்க மகனுக்கு பசிக்குதான், அதான் சோறு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி, அதான் கொடுத்துட்டால, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ஐய நயன் தான் பேசும்பா. என்னது? ஒன்னும் இல்ல அத்தை, போறேன்னு சொன்னேன். போ நடைய கட்டு. ஏல, ஒரு நல்ல நாள் பொழுதும் அவ நல்ல ஒரு சேலையை உடுத்தி பொம்பளை மாதிரி இருக்காளா? இப்ப பாரு இந்த பேண்ட் சட்டையே தானே போட்டுட்டாளையா. எம்மா, அவளுக்கு அப்படியே இருந்து பழகிட்டுமா? என்னத்த பழக்கம் பழகிருக்கா பொம்பளை? ஒரு சேலை எடுத்து கட்டணும்னு இல்ல. வந்த நாள்ல இருந்து அவ என்னைக்கும் சேலை கட்டியே நான் பாக்கல. நீ அவளை மிரட்டுறியா? ஒன்னும் கேட்க மாட்டக்க. அம்மா, என் நேரமும் என்ன பேண்ட் சட்டையிலேயே அலைன்னா நான் அலைவேனா? எனக்கும் கசகசன்னு இருந்தா நான் லுங்கிலாம் மாத்திக்கிடுவேன்ல. அந்த மாதிரிதான் அவளுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, போட்டுட்டு போறா. விடுங்க. நீ நல்லா வக்காலத்து வாங்கிட்டு வாழ. அவளுக்கு ஒரு பொம்பளைங்கிறவளுக்கு அடையாளமே சேலை தான், தெரிஞ்சுக்க. அப்போ ஒரு ஆம்பளைக்கு அடையாளம் வேட்டி சட்டை தான். நான் தினமும் அதை போட்டுட்டு அலைய முடியுமா சொல்லுங்க? என் மகன் ஒரு நாளும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். எப்படி மாத்தி வச்சிருக்கா பாரு. சை, நம்ம பார்த்த பிள்ளையா இருந்தா நம்ம பேச்சு கேட்டிருக்கோம். அவன் லவ் பண்ணி கூட்டிட்டு வந்தா பிறகு அப்படிதான் இருக்கும். இவனும் அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். என்ன செய்ய? என்னம்மா போறிய? பிறகு உங்ககிட்ட ஏதாவது சொன்னா நீ காது கொடுத்து கேட்கவா போற? என் பொண்டாட்டி அப்படிதான் போ, நான் கிடக்க வேலையை பார்க்க. நீ சாப்பிடு. சரிம்மா. ஞம் 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 ஞம்.
அம்மா, இவன் இப்ப என்னத்தை தின்னுட்டு இருக்கான்? சாம்பார் மாதிரி என்னமோ வச்சு திங்குறான். நம்ம வீட்ல சாம்பாரே இன்னைக்கு வைக்கலையே. கீரை குழம்பு தானே செஞ்சோம். சாம்பார் எப்ப இவ வச்சா நம்ம கிட்ட கேட்காம? ஏடி இங்க வா. ஏம்மா, நீங்க தானே அவளை வேலை செய்யன்னு அனுப்புனீங்க. பிறகு நீங்க கூப்பிட்டுட்டே இருந்தாவே எப்படி வேலை செய்வா? நீ அமைதியா தின்னல. நம்மள பெத்தவியலும் மதிக்க மாட்டேக்காவ, கட்டினவளும் மதிக்க மாட்டேக்கா. ஏடி இங்க வான்னு சொன்னேன். ஏன்டே கூப்பிட்டியா? ஏடி அவன் என்னத்தை திங்கிறான்? ஏதே இதுக்குதான் நிறுத்து. இதுக்குதான் கண்ணாடி போட சொன்னேன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுது. அவன் சாம்பார் தானே திங்கிறான். ஆமா, சாம்பார் தான் திங்கிறாவ. இன்னைக்கு நம்ம வீட்ல கீரை குழம்பு தானே. சாம்பார் எப்ப செஞ்சா நீ என்கிட்ட கேட்காம? நான் எங்க சாம்பார் செஞ்சேன்? பிறகு என்னத்திட்டி அவன் திங்கான்? 2 நாளைக்கு முந்தி உள்ள சாம்பார் ஃப்ரிட்ஜில் கிடந்து எதுக்கு அது வேஸ்ட்டாக தூர ஊற்றணும் நல்லா சூடு பண்ணி ஊற்றி கொடுத்தேன். மளிகை பொருள் விற்கிற விலைக்கு எப்படி குழம்பாக்கி தூரையா கொட்ட முடியும்? அதான் கொடுத்தேன். ஹிடி, என் மகனுக்கு 2 நாள் பழைய சாம்பாராட்டி தருவா. அவளைதான் நம்மள முடிச்சு விட்டா. பொண்டாட்டிக்கு சப்போட்டா பண்ணிட்டு தெரியற. சாப்பிடல, நல்லா சாப்பிடு.